அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். இன்று ஜூலை 1 எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நேஷனல் டாக்டர்ஸ் டே. தேசிய மருத்துவர்கள் தினம். ஆரம்பத்தில பேசும்போது ஏதோ தனியா உட்காந்து லேப்டாப் முன்னாடி பேசுற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்ப சுமார் 155 பேர் என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ, அதனால அந்த ஃபீலிங் இப்ப கிடையாது. ஸோ, தினசரி ஐ அம் டாக்கிங் வித் மோர் தென் 100 பீப்பிள்ஸ். ஸோ, பின்னாடி இருக்கக்கூடிய படம் என்னன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. 2024ல ஆஷ்ரம் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது எடுத்த ஒரு பிக்சரு. ஸோ அந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா, கேன்சர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் ரூம். 2024ல இருந்த எங்களோட டீமு. ஸோ என்னோட அருகாமையில் இருக்கக்கூடிய அவர் கதிரியக்க மருத்துவ நிபுணர். அதை ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2 மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட்டு, அப்புறம் ஒரு டெக்னாலஜிஸ்ட் இருக்கிறாரு. எங்களோட 2 கம்பெனி பர்சனும் இருக்கிறாங்க, வேரியன் அண்டு பிடிடபிள்யூ. பிடிடபிள்யூ கம்பெனி, வேரியன்ட் கம்பெனியை பற்றிலாம் நம்ம லேட்டர் பேசுவோம். ஈவன் சில பேர் கேட்டிருந்தீங்க, ஃபிசிசிஸ்ட்னா யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ நம்ம வரக்கூடிய நாட்களில் போடுவோம். ஜாதிய வைத்தியர தினோற்சவம், அதாவது தெலுங்குல சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கப்புள் ஆஃப் டேஸ் நம்ம ஆந்திராவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல சொல்லிட்டேன். இப்போ அட் ப்ரெசென்ட் ஐஜிஐஎம்எஸ் பட்னாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் பாட்னான்னு சொன்ன அப்படின்னு தான் ஞாபகம் வருது. நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த நேஷ்னல் டாக்டர்ஸ் டே யாரோட மெமரியல நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, டாக்டர் பிதான் சந்திர ராய் அவருடைய பிறந்த நாள். அதோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னா, அவருடைய இறந்த நாள் 2 நாளுமே ஒரே தேதி. அதாவது ஜூலை 1ஆம் தேதி. அவர் பிறந்தது 1882. அவர் இறந்தது 1962ல இறந்தாரு. ஸோ அவர் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா, சிஎம்மாக கூட இருந்திருக்கிறாரு. மக்கள் சேவையில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்கிறாரு. தன்னுடைய சிஎம் வேலையில் இருக்கும்போது கூடயும் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை சந்தித்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. மிக உயரிய விருதான பாரத ரத்ன விருது பார்த்தீங்கன்னா, அவருக்கு 1961ல கொடுத்துருக்குறாங்க. அவரை கௌரவிக்கும் விதமாக 1970களிலிருந்து மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய மருத்துவர்களுக்கு டாக்டர் பிசி ராய் அவார்டு கொடுத்துட்ருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே காலகட்டத்தில் நம்ம இன்னொருத்தரை பற்றி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களை பல பேருக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம். என்னுடைய மாவட்டத்துக்கு அருகாமையை நான் பெருமையாக சொல்லிக்குவேன். என்னோட மாவட்டம் திருச்சிராப்பள்ளி. வீடியோவில் கூட கேட்டிருந்தீங்க கமெண்டில், உங்கள் ஊர் பேரை குறிப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கிராமத்து பேர் நாகமநாயக்கன்பட்டி. இதே இந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி 1886களில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்திருக்காங்க புதுக்கோட்டையில். ஏன் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க 1954 தான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பையன், அதாவது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதாவது யூகே, யுஎஸ்லாம் படிச்சுட்டு அம்மாவுடைய கனவுகளை நிவர்த்தி செய்யும் விதமாக அதை மென்மேலும் பெரிய லெவலுக்கு கொண்டு போனார். அந்த டைமில் 1954, 55ல் யங் டாக்டராக இருந்தவங்க தான் டாக்டர் சாந்தா அவர்கள். ஸோ அவங்களுடைய தலைமை பண்புனால ரொம்ப சிறப்பாக இன்றளவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலாக நம்ம நாட்டில் இருக்குது. ராட்சிய சிகிச்சக் திவாஸ். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருத்துவரை சந்திச்சிருப்பீங்க. இல்லை அந்த மருத்துவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு நோய் சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருப்பீங்க. ஸோ அவர்களை இந்த நேரத்தில் நினச்சி அவர்கள்கிட்ட தொடர்பு கொள்ள முடிஞ்சது அப்படின்னா, ஒரு குறுஞ்செய்தியாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க அவங்களுக்கு. ஸோ உங்களோட எல்லாத்தோடையும் சேர்ந்து நான் அவர்களுக்கு ஒரு மருத்துவ இயற்பியலாளராக அவங்களுக்கு என்னுடைய இந்த இனிய தேசிய மருத்துவர்கள் தின நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் மருத்துவர்களை நம்ம ரொம்ப போற்றணும் அப்படின்னா, பேஷண்ட் யாருமே ரோபோட் கிடையாதுங்க. ஒரே பேஷண்ட் மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய இம்யூனிட்டி பவர் வேரி ஆகும். அதான் லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிணநீர் முடிச்சு. ஸோ அதோட அமைப்பு, ஸ்ட்ரக்சர்ஸு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வேரி ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்கனோட ஃபங்க்ஷனுமே ஒவ்வொரு மனுஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியா. இதய துடிப்பு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதய துடிப்பு. இப்போ உங்களுக்கு இதய துடிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. எனக்கு இருக்கிற இதய துடிப்பு ஒரு குழந்தைக்கு இருக்காது. ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு சுமார் ஒரு 150லேருந்து 190, அதாவது ஃபஸ்ட்டு அவங்க பிறந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த இதய துடிப்பு இருக்கும். அப்புறம் நாட்கள் ஆக ஆக சுமார் ஒரு 10 வயசு ஆகும்போது அது ஒரு 110 துடிப்பியம் அப்படின்னு சொல்கிறது பீட்ஸ் பர் மினிட். நான் எல்லா மாணவர்கள்ட்டையும் வகுப்புகளில் சொல்லக்கூடிய விஷயம் தான், நம்ம வாழ்க்கையில் திடீர்னு வானத்துல இருந்தெல்லாம் பிறந்துரல. நம்மளுடைய பிறப்பே ஸ்டில் வி ஆர் ஸ்டார்ட்டிங் அவர் லைஃப் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இன்றைய தினத்தை நம்ம இந்த இனிய நாளோட கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியை உங்களை சந்திக்கிறேன்.